அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வகுப்பிலே முழுமை பெறா பதிவேடுகளின் கணக்கிலிருந்து தியரிகள் கிளாஸ் பார்த்தோம். தியரிக்கு அப்புறம் நிகர மதிப்பு முறையில் லாப நட்டம் கணக்கிடுவது எவ்வாறு என்பதை அறிந்தோம். அந்த நிகர மதிப்பு முறையில் லாப நட்டம் கணக்கிடுவதற்கு 2 முதல்கள் தேவை என்று பார்த்தோம். அதைத்தான் அந்த 2 மார்க் கணக்கில் கூட போட்டோம். 2 முதல்களுக்கு இடையேயான வேறுபாடு லாபம் அல்லது நட்டம் என்பது. அதை கணக்கின் அடிப்படையில் பார்க்கிற போது இறுதி முதலோடு லாபம் எடுப்பை கூட்டி கூடுதல் முதலை கழித்து அதிலிருந்து வரக்கூடிய முதல் தான் சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அட்ஜஸ்ட் கேபிட்டல் என்று பார்த்தோம். அதிலிருந்து தொடக்க முதலை கழித்தால் வரக்கூடியது லாபம். தொடக்க முதல் கூடுதலாக இருந்து சரி கட்டப்பட்ட இறுதி முதல் குறைவாக இருந்தால் நட்டம் என்கின்ற கணக்கு வரைக்கும் பார்த்துருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வரக்கூடிய கூடுதலான சில வினாக்கள். இது உங்களுக்கு தேர்வில் 3 மதிப்பெண்களை கேட்கலாம், 5 மதிப்பெண் வினாக்களையும் கேட்கலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயிற்சி கணக்கில் எடுத்துக்காட்டோட கணக்கில் நீங்களே போட்டுக்கலாம். பயிற்சி கணக்கில் 9வது கணக்கு அதில் ஒரு கணக்கு கொடுத்துருக்கிறது. அதில் முதல் இருக்கான்னு பார்க்கணும். 2 முதல் தேவைன்னு பார்த்தோம். அதில் ஒரு கணக்கு ஏற்கனவே போட்டுருக்கோம். ஒரு துவக்க முதலை கொடுத்து இறுதி முதலை கண்டுபிடித்து லாப நட்ட அறிக்கையை தயாரிக்கும். இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, ஆனந்த் தன் கணக்கேடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரிக்கவில்லை அப்படின்னாலே அது முழுமை பெறாத பதிவேடு என்று அர்த்தம். 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடை ஆண்டக்கூடிய லாப நட்டம் காண்க அப்படின்றது கணக்கு. இதில் நீங்க கணக்கை பார்க்கும்போதே 2 முதல் இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். இது ஆண்டுகள் கொடுத்திருக்கிறது. இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த தொடக்க நிலை அறிக்கை தொடக்க முதல் கொடுக்கல அப்படின்னா தொடக்க நிலை அறிக்கை தயார் செய்யணும். இறுதி முதல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இறுதி நிலை அறிக்கை தயார் செய்யணும். அப்போ 2 முதல் கொடுக்கலைன்னா அதுக்கு தகுந்த இன்ஃபர்மேஷன் கணக்கேட்டில் கொடுத்துருக்கணும். அதான் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விவரம் முழுமை பெறா பதிவேட்டில். இப்போ 31/3/2018 அன்றைய நிலவரங்கள் கொடுத்துருக்குது. அதே மாதிரி 31/3/2019 அன்றைய என்னென்ன இருப்புகள் இருக்கு என்பதை காட்டுகிறது. இதில் இந்த ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த தியரி இந்த கணக்கு முன்பாக நான் முதல்ல தியரி நடத்திருக்கிறேன். நிலை அறிக்கைக்கும் இருப்புநிலை குறிப்புக்கும் உண்டான வேறுபாடு என்ன என்பதை காட்டுகிறது. நிலை அறிக்கை என்பது இருப்புநிலை குறிப்பை போன்று தோற்றமளிக்கக்கூடியது. சொத்துகள் பொறுப்புகள் அடங்கியது தான் நிலை அறிக்கை. அப்ப துவக்கத்தில் ஆண்டினுடைய துவக்கத்தில் உள்ள சொத்துக்களையும் பொறுப்புகளையும் வைத்து சொத்துக்களை பொறுப்புகளை கழித்தால் முதல், அது தொடக்கம். ஆண்டில் இறுதியில் உள்ள சொத்துக்களையும் பொறுப்புகளையும் வைத்து சொத்துக்களிலிருந்து பொறுப்புகளை கழித்தால் வரக்கூடிய முதல் இறுதி முதல். அப்ப இந்த இறுதி முதல் துவக்க முதல் இரண்டையும் கண்டுபிடித்து அதற்கு கீழே என்ன பண்ணுன்னா, ஆனந்த் தன் சொந்த பயனுக்காக 60,000 எடுத்துக்கொண்டார். வருஷத்துக்கு 60,000 ரூபாய் எடுத்துக்கிறார் அந்த ஆண்டுல. அது எடுப்பாக கணக்கிடப்படும். அவர் வியாபாரத்தை வைத்த பொழுது விரிவுபடுத்துவதற்காக 17,000 கூடுதல் முதலிட்டார். அது ஆண்டிலே வைத்த முதல் அல்லது கூடுதல் முதலிட்டார். இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம கணக்கேட்டில் எடுத்துக்கணும். இன்னொன்று கூடுதலாக ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த கணக்கில் சேர்த்துருக்கு. என்ன அப்படின்னா, கடனாளிகள் மீது 5% ஒதுக்கு மீன்ஸ் ஐயக்கடன் ஒதுக்குன்றார். கடனாளிகள் வருமா வராதா என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வகையான ஒரு செலவு கடனாளிகள் 5% ஒதுக்கு. பொறி இயந்திரம் அதன் மீது 10% தேய்மானம். இந்த சரிக்கட்டை நம்ம கணக்கேட்டில் கொண்டு வரணும். இப்போ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது முக்கியமாக கணக்கு போடுவதற்கு முன்பாக, எப்பவே கணக்குகளை செய்வதற்கு முன்பாக சரிக்கட்டை நாம் மனதில் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எடுப்பு கூடுதல் முதல் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தொடக்க முதலோடு செய்யக்கூடிய இறுதி முதல் தொடக்க முதல் ரெண்டையும் செய்யக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்து லாப நட்ட அறிக்கையில் வரும். இது ஏற்கனவே போட்ட கணக்கில் தெரியும். இப்போ புதிதாக ஒன்று சேர்த்துருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சரிக்கட்டை சேர்த்துருக்கு. 2 சரிக்கட்டை. கடனாளிகள் மீது ஐயக்கடன் 5%, பொறி இயந்திரத்தின் மீது தேய்மானம் 10%. எப்பவுமே சரிக்கட்டை என்பது இறுதி கணக்கிலே மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும் 11வது வகுப்பிலேயே. சரிக்கட்டை என்றாலேயே ஆண்டின் இறுதியில் தயார் செய்வதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். அதனால தொடக்க நிலை அறிக்கையில் தொடக்கத்தில் உள்ள சொத்துக்களில் சரிக்கட்டுகள் என்பது வந்துவிடக்கூடாது. அப்ப இந்த 2 சரிக்கட்டுகளையும் ஆண்டினுடைய இறுதி நிலை அறிக்கையில் இறுதி முதல் தயார் செய்கிற போது
சொத்துக்களில் கவனமாக அந்த சரிக்கட்டை செய்யணும் என்பது மிக முக்கியமானது, மறந்துவிடக்கூடாது. இது அடிப்படையில் இப்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, இரண்டு முதல்களுக்கு இந்த கணக்கில் கொடுக்கப்படாத போது முதல்ல தொடக்க விலையை கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது தொடக்கம், ரெண்டுமே 31/3 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 31/3 என்பது வருடத்தினுடைய இறுதி நாள். இங்கே அதை அப்ப எது இறுதி விலை இருக்கை, எது தொடக்க விலை இருக்கை என்பதை பார்க்கிற போது எந்த ஆண்டு முன்னாக இருக்கிறதோ அது தொடக்க விலை இருக்கைக்குரியது, அடுத்து வரக்கூடிய ஆண்டு இறுதி விலை இருக்கைக்குரியது என்று நமக்கு தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சொத்து பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்கனவே சென்ற ஆண்டில் இறுதி கணக்கு போட்டிருப்பீங்க. அதில் சொத்துக்கள் பொறுப்புகளை எளிமையாக உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். வங்கி ரொக்கம் அது சொத்து, கை ரொக்கம் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் சொத்து, சரக்கிருப்பு என்பது தொடக்க சரக்கிருப்பா இறுதி சரக்கிருப்பா என்று பார்க்க வேண்டியது ஆண்டு இறுதியில் இருக்கக்கூடிய சரக்கிருப்பு தான் தொடக்க சரக்கு, இறுதி சரக்கிருப்பு. பற்பல கடனாளிகள் அதுவும் சொத்து, சரக்கிருப்பு சொத்து. பொறி இயந்திரம் மீன்ஸ் நிலை சொத்து, அதுவும் சொத்து. நிலம் மற்றும் கட்டடம் நிலை சொத்து சொத்து. பற்பல கடனீந்தல் என்பது நிறுவனம் பெற்ற கடன் திரும்ப செலுத்தக்கூடியது பொறுப்பு. இப்ப இதுல முதல் கொடுக்கல, அந்த முதலத்தை நாம கண்டுபிடிக்கணும். சொத்துக்கள் இருந்து இந்த பொறுப்பை கழித்தால் முதல் என்பதை கண்டுபிடிக்கணும். இப்ப அது அடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்ப இதை வைத்து தொடக்க நிலையை அறிக்கையை எவ்வாறு தயார் செய்வது? அப்ப 31/3/2018 ஆனந்த் என்பவர் ஏடுகளில் தலைப்பு, எந்த ஒரு கணக்கிற்குமே தலைப்பு என்பது மிக முக்கியமானது. ஆனந்த் என்பவர் ஏடுகளில் 31/3/2018 ஆண்டுடைய தொடக்க நிலை அறிக்கை, இது தலைப்பு. தொடக்க முதலை காண்பதற்கு தயாரிக்கக்கூடிய அறிக்கை பேர் தான் தொடக்க நிலை அறிக்கை. இப்போ அதேபடி இந்த ஐட்டத்தை மட்டும்தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து இறுதியில் அறிக்கைக்குரிய. அப்போ இதை எடுத்தீங்கன்னா கை ரொக்கம் 3000. எப்பொழுதுமே சொத்துக்கள் எழுதுகிற போது எப்பவுமே அக்கௌண்டன்சில ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கணும். நடப்பு சொத்துக்களை முதலையும் நிலை சொத்துக்களை பின்பாக எழுதுவது வழக்கம். கை ரொக்கம் 3000. வங்கி ரொக்கம் இந்த இடத்துல வானா, இங்க வானான்னு கொடுத்துருக்கு, இதை சொல்லியாங்க. வானா மீன்ஸ் பட்டிருக்கு, வானா மீன்ஸ் என்ன அர்த்தம், வரவு. அப்ப கணக்கியல் விதிகளின்படி பட்டிருப்புகள் அனைத்தும் சொத்து, வரவுகள் பொறுப்புன்ற அர்த்தம். இதை நான் இறுதியில் இருக்க கொடுக்குறது சொல்லுது. இப்ப சொத்து தான். சரக்கிருப்பு 35,000. கடனாளிகள் 1,00,000. பொறி இயந்திரம் 80,000. நிலம் கட்டிடம் 1,40,000. கடனீந்தோர் திரும்ப செலுத்தக்கூடியது 1,70,000 பொறுப்புகள். இப்ப இதுல என்ன செய்ய போறோம்னா, முதல்ல இது தொடக்க நிலை அறிக்கை. தொடக்க முதலை காண்பதற்கு தான் நம்ம தொடக்க நிலை அறிக்கை தயார் செய்யணும். இதோட ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னா, சொத்துக்களை வந்து பொறுப்புகளை கழித்தால் முதல் ஈக்குவல் டு சொத்துக்கள் மைனஸ் பொறுப்புகள் என்று சென்ற ஆண்டிலே கொடுக்கிறது. அப்ப சொத்துக்களை பூரா கூட்டுங்க, எவ்வளவு தொகை வருகிறது என்று பார்ப்போம். 13,1 5 13 16 1 2 3 3,63,000. இதுல இருந்து 1,70,000 கழிக்கணும். கழிச்சோம்னா 1,93,000. இந்த ரெண்டு பக்கம் போடுறோம் 3,63,000. எப்படி நம்ம பேரையில போஸ்ட் பண்ணுவோமோ அதை போடுறோம். ரெண்டையும் டோட்டல் போட்டு செக் பண்ணிக்கணும். 3,60,000. இது இந்த முதலை கண்டுபிடித்ததால் இது தொடக்க முதல், தொடக்க நிலை இருக்கிறது கண்டுபிடிக்கக்கூடிய முதல் தொடக்க முதல். இது இருப்பு கட்டும் தொகை. எதை கண்டுபிடிச்சது தெரியறதுக்காண்டி இருப்பு கட்டும் தொகை என்று எழுதிக்கிறது. இந்த கணக்குல இந்த சரிக்கட்டை கொண்டு வந்து சேர்க்கப்படாது. ஏன்னா துவக்க இருப்புகளில் சரிக்கட்டு வராது. ஏன்னா ஆண்டு இறுதியில் தான். இப்ப தொடக்க முதல் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப நிகர மதிப்புரையில் லாப நட்ட கணக்கிடுவதற்கு 2 முதல் தேவை. ஒன்று தொடக்க முதல் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இறுதி முதல் போடணும். அப்ப இறுதி முதல் எப்படி போடுறது? இறுதி நிலை அறிக்கை தயார் செய்து போடணும். அப்ப ஆனந்த் போரின் ஏடுகளில் 31/3/2019 ஆண்டுடைய இறுதி நிலை அறிக்கை இதே போட்டுதான். அதே மாதிரி இதுல ஒன்னே ஒரு வித்தியாசம் என்னன்னா, வங்கி ரொக்கம் வரவிருப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப வரவிருப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வரவிருப்பு என்பது பட்டிருப்பு அனைத்தும் சொத்து, வரவிருப்பு என்பது பொறுப்பை காட்ட முடியும்.
நிறுவனம் தன்னுடைய அதாவது வங்கி தன்னுடைய இருப்புக்கு மேல் வங்கி அந்த பணம் வாங்கியிருக்குன்னா அது திரும்ப செலுத்த முடியும். அப்ப வரவு இருப்பு என்பது வங்கி மேல்வரை பற்றை குறியக்கூடியது, கவனத்தில். அப்ப வங்கி மேல்வரை பற்று 60,000. மற்றபடி கடனில் 1,30,000 திரும்ப செலுத்தக்கூடியது. மற்ற சொத்துக்கள் அதே மாதிரிதான். இரண்டாவது வங்கி ரொக்கம், கை ரொக்கம் 4,500, சரக்கிருப்பு 45,000. கடனாளிகள் வருகிற போது கடனாளிகள் மீது 5% ஒதுக்கீடு வாங்க வேண்டும். அப்ப இந்த கடனாளி என்பது அமௌண்ட் எவ்வளவு? 90,000. அப்ப 90,000க்கு 5% கண்டுபிடிக்கணும். 4,500 5% கண்டுபிடிச்சு கழிச்சிடணும். ஏன்னா ஒதுக்கி என்பது கடனாளிகளிலிருந்து வராத தொகை வருமா வராதா என்ற ஐயத்தின் பேர் இருக்கக்கூடிய தொகை தற்சமயம் அந்த செலவாக கருதப்படுகிறது. அப்ப கழிச்சு காட்டலாம். அப்ப 85,500 ரூபாய் பேலன்ஸ். அதே மாதிரி பொறியியந்திரத்தின் மீது 10% தேய்மானம். அப்ப பொறியியந்திரத்துல 10% 80,000க்கு 8,000 கழிச்சீங்கன்னா 72,000 ரூபாய். அவ்வளவுதான் அட்ஜஸ்ட். இது முக்கியமானது. இப்போ இதை கூட்டி கழிச்சீங்கன்னா தொடக்க நிலைக்கு என்ன செஞ்சோம் அதே சிஸ்டம் தான். இதை கூட்டி கழிக்கணும். 1 3 8 13 17 7 5 12 20 24 42 3,47,000 டோட்டல். 3,47,000 டோட்டல். இதுல 3,47,000 இந்த பொறுப்புடைய கூட்டுத்தொகை எவ்வளவு? 1,90,000. அதை கழிங்க. அப்ப முதல் ஈக்குவல் சொத்துக்கள் மைனஸ் பொறுப்புகள் ஈக்குவல் டு ஒரு 1,57,000. இப்போ கழிச்சு போட்டா ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணி பார்த்துங்க. 7 8 14 1 2 3 3,47,000. இப்போ இறுதி முதல் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இறுதி முதல் கண்டுபிடிச்ச பின்னாடி தான் இந்த 2 முதலும் கண்டுபிடித்த பின்பாக லாப நட்ட அறிக்கை தயார் செய்யணும். இந்த 2 முதல் தயார் செய்த பின்னாக வருஷ கடைசியில லாப நட்ட அறிக்கை நாம் தயார் செய்யணும். அந்த வருஷ கடைசியுடைய தேதி 31/3/2019 நாளோட முடிவடை ஆண்டில் லாப நட்ட அறிக்கை கலை போடுங்க. இது சென்ற கணக்கில் போட்ட மாதிரி விடுபட்ட தொகையை கண்டுபிடிக்கிறத எப்படி செஞ்சோமோ அதே மாடல் தான் இது. இறுதி முதல் எவ்வளவு பார்த்துங்க. இறுதி முதல் 1,55,057 நம்ம கண்டுபிடிச்ச இறுதி முதல். அதோட எடுப்பு இந்த எடுப்பு வருகிற போது ஆண்டுக்கு எடுப்பா மாதத்திற்கு எடுப்பா? மாதத்தோடு என்று சொன்னால் எடுப்பு தொகையை 12 ஆல் பெருக்கணும். இப்போ இங்க கொடுக்கல அப்படி. அப்ப ஆண்டுக்கு தான் இருந்ததுனால அதை அப்படியே கூட்டுங்க. 60,000 எடுப்புகளை கூட்டணும். 2,10,000 கூடுதல் முதல் இது ஆண்டிட வைத்த முதல் 17,000 ரூபாய். அதை கழிங்க. இது நம்ம எத்தனை போட்ட மாடல் கணக்கு 2 லட்சம் ரூபாய். இதுல இப்ப சரி கட்டப்பட்ட இறுதி முதல் 2 லட்சம் ரூபாய். அதுல தொடக்க முதல கழிச்சுட்டா லாபம். தொடக்க முதல் எவ்வளவு வந்தது? 1,93,000. கம்மியா தான். அப்ப கழிச்ச எவ்வளவு? 7,000 ரூபாய். அப்ப சரி கட்டப்பட்ட இறுதி முதலீடுல தொடக்க முதல் குறைவாக இருந்தால் லாபம். சப்போஸ் சரி கட்டப்பட்ட இறுதி முதல் குறைவாகவும் தொடக்க முதல் அதிகமாக இருந்தால் கீழே இருந்து மேலே கழிச்சு மைனஸ் ஆன்சர் பண்ண நட்டம். இதே மாதிரி பயிற்சியில் உள்ள கணக்குகளை நீங்க செய்து பாருங்க. இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் இன்னும் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் கூடுதலாக இருக்கலாம். அது இறுதி கணக்கு நம்ம போட்டதுனால அதே மாதிரி இறுதி நிலையத்துக்கு தயார் செய்யும்போது சரி கட்ட போட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். இதுல ஏதேனும் தவறு இருந்தால் அடுத்து வரக்கூடிய கணக்குகள்ல ஏதாவது இருந்ததுன்னா அந்த அடுத்த கணக்குல பயிற்சி கணக்குகளே பண்ணலாம். நிகர மதிப்புரையில் லாப நட்டங்கள் கணக்கிடக்கூடிய முறையில் 2 வகையான கணக்குகளை முன்னாடி வகுப்புல பார்த்தோம். அதாவது லாப நட்ட அறிக்கை 2 முதல் கிடையான வேறுபாட்டை கண்டுபிடிக்கும் போது லாப நட்ட அறிக்கை, விடுபட்ட தொகையை கண்டுபிடிக்கிறது இருந்து அடுத்து நிகர மதிப்புரையில் லாப நட்டம் கண்டுபிடிக்கிறதுல முதல்கள் கொடுக்கலைனா எப்படி அப்படிங்கிற முறையை பார்த்தோம். இதுல இறுதி கணக்கு எவ்வாறு செய்வது?
இரட்டை பொதிமுறையில் இறுதி கணக்கு தயார் செய்வதில் ஒன்றும் சிரமம் கிடையாது. அனைத்து வகையான பேரேட்டு கணக்குகள் இருக்கும். அதனால் இறுதி கணக்கு இருப்பாய் தயார் செய்து இறுதி கணக்கு எளிமையாக போட்டுருக்கும். இந்த முழுமை பெறா பதிவேட்டில் சில தகவல்கள் விடுதலாக இருக்கும். அது எந்த தகவல் என்பது நிறுவனத்தை பொறுத்தது. அதனால் சில தகவல்கள் என்பது நமக்கு மேஜராக எது தேவை என்பதை அறிந்து கொண்டு சில தேவையான தகவல்களை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இறுதி கணக்கு போடணும். அப்போ அந்த இறுதி கணக்கு செய்வதற்கு அந்த நிகர மதிப்பு முறைகளை போட்ட போது 2 முதல் தேவை என்று பார்க்கணும். இங்கே 2 முதல் தேவைப்படாது, தொடக்க முதல் மட்டும் இருந்தால் போதும். ஏன் இறுதி முதல் தேவையில்லை அப்படின்னா, இறுதி கணக்கு தயார் செய்கிற போதே அங்கே முதல் வந்துடும். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சேர்ந்து மொத்தலாவை கண்டுபிடிச்சு நிகழ்லாவை கண்டுபிடிச்சு தொடக்க முதலுக்கு என்ன வந்தது என்பதை கண்டுபிடிக்கையிலே அங்கே இறுதி முதல் இறுதி கணக்கில் வந்துடும். அதனால இறுதி முதல் நாம் தனியாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இந்த கணக்கில் கிடையாது, இறுதி கணக்கு. அப்போ தொடக்க முதல் கணக்கேட்டில் கொடுத்திருந்தால் தொடக்க நிலை அறிக்கை தயார் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, தொடக்க முதலை வைத்துக் கொள்ளலாம். அப்போ தொடக்க நிலை அறிக்கை தயார் செய்து தொடக்க முதலை காண்பது இதனுடைய முதல் நிலை. அடுத்த 2வது சில விடுபட்ட தகவல்கள். என்ன விடுபட்ட தகவல்கள் பார்த்தோம்னா, இப்போ ரொக்க விற்பனை அது பெரும்போது உங்கள் கணக்கேட்டில் ரொக்க விற்பனை கண்டுபிடிக்கிற மாதிரி சில கொடுக்கலைகள் கூட ரொக்க விற்பனை இருந்தால் ரொக்க எட்டை வைத்து நம்ம ரொக்க விற்பனையை கண்டுபிடிக்கணும். மெயினாக வந்து கடனாளிகள் வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த முழுமை பெறா ஏட்டில் வைத்துக்கக்கூடிய கணக்குகளில் கடனாளிகள் கணக்கை வைத்துக் கொள்வார்கள். ஏன்னா கடனுக்கு கொடுத்த தொகைக்கு திரும்ப வசூல் பண்ணணும். அதே மாதிரி நிறுவனம் கடன் வாங்கியிருக்கும், திரும்ப செலுத்தணும். அப்போ திரும்ப செலுத்துவதற்கு கடனைத்தோர் கணக்கு வேணும். அப்போ மொத்த கடனாளிகள் கணக்கும் மொத்தங்கிற வார்த்தை என்ன, பல நபர்களுக்கு கடன் கொடுக்கிறதுனால எல்லாருடைய கடனாளிகள் கணக்கை சேர்த்து மொத்த கடனாளிகள் சொல்லுவோம். அது மாதிரி பல இடத்துல வந்து கடன் வாங்கியிருப்போம், திரும்ப செலுத்த வேண்டியது மொத்த கடனைத்தோர் கணக்கு. இது வந்து தனித்தனி பேரேட்டுகளில் உள்ள இருக்கலாம். கணக்கு இறுதி கணக்கு தயார் செய்கிற போது மொத்த தொகை தான் வரும், மொத்த கடனைத்தோர் கணக்கு. இந்த கடனாளிகள் கணக்கு தயார் செய்வதற்கு முன்பாக, அதே மாதிரி கடனைத்தோர் கணக்கு தயார் செய்வதற்கு முன்பாக இந்த கடனாளிகள் வந்து எப்பவுமே பணம் தான் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட தவணைகளில் பணத்தை தரணும்னு சொல்லி மாற்றுச்சீட்டுகள் எழுதி கொடுப்பாங்க. அப்போ இந்த மாற்றுச்சீட்டு வருகிற போது அப்போ மாற்றுச்சீட்டு எவ்வளவு தொகைக்கு வந்தது, எவ்வளவு தொகை மாற்றுச்சீட்டுக்கு பணம் பெற்றது, இன்னும் நிலுவையில் எவ்வளவு இருக்கு, சில நேரங்களில் மாற்றுச்சீட்டு கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மறுக்கப்பட்டது, அப்போ திரும்ப போயிடும். அப்போ இந்த மாதிரியான கணக்குகளையும் கணக்கேட்டில் கொண்டு வரணும். அப்போ மாற்றுச்சீட்டு தொகையும் கடனாளியில் அடங்குவதால் முதலில் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கை தயார் செய்யணும். 2வதாக கடனாளிகள் கணக்கு தயார் செய்யணும். அதே மாதிரி பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கடனைத்தோர் கணக்கில் செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டை தயார் செஞ்சு தான் நம்ம வந்து கடனைத்தோர் கணக்கு போடணும். ஏன்னா கடனைத்தோர் கணக்கில் எவ்வளோ தொகைக்கு நம்ம மாற்றுச்சீட்டு எழுதி கொடுத்துருக்கக்கூடிய தொகை அந்த கடனைத்தோர் கணக்கில் வந்தாதான் அந்த கடனைத்தோர் கணக்கு நிறைவடையும். ஆக இந்த கணக்குகளை தயார் செஞ்சு முடிச்சிட்டோம்னா தொடக்க நிலை அறிக்கை, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, மொத்த கடனாளிகள், செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு, கடனைத்தோர் கணக்கு, இந்த 5 கணக்கேட்டில் தயார் செய்யணுமா அப்படின்னா செய்யணும் என்பது முறை. ஆனால் உங்களுக்கு பயிற்சி கணக்கில் வருகிற போது இது பெரிய எலாபரேட் கணக்காக வர்றதுனால சில இடங்களை கொடுத்துட்டு தேவையானவற்றை சிலவற்றை விட்டு கண்டுபிடிப்பதாக கணக்கு வரலாம், எளிமையானதாக தான். அப்போ இந்த கணக்கெல்லாம் தயார் செய்து முடித்த பின்பாக இறுதி கணக்கு தயார் செய்யும். இறுதி கணக்கு என்பது அனைவருக்குமே தெரிந்தது தான். வியாபார லாபரட்ட கணக்கு, வியாபார கணக்கு தயார் செய்து மொத்த லாபம், லாபரட்ட கணக்கு தயார் செய்து நிகழ்லாபத்தை கண்டுபிடிச்சு இதை கொண்டாந்து தொடக்க முதல்ல கூட்டி அதோட இறுதி விற்பனை குறிப்பை சமன் செய்யும். அப்போ நிலை அறிக்கை, இறுதி விற்பனை குறிப்பு, நிதிநிலை அறிக்கை தயார் செய்யும். அப்போ இந்த இறுதி கணக்கு தயார் செய்வதற்கு அடிப்படையான கணக்குகள் இந்த விடுபட்ட தகவல்களை கண்டுபிடிக்கிறது என்பது இதில் வரக்கூடிய தியரி. இதில் சில தியரி கேட்டால் கூட நீங்கள் கணக்கு சரியாக போட்டீங்கன்னா தியரி வந்து ஆட்டோமேட்டிக்காக இறுதி கணக்கு தயார் செய்யக்கூடிய படிப்புகள் என்னன்னு கேட்டால் நீங்கள் சொல்லிடலாம். அந்த அடிப்படையில் முதல்ல ஒவ்வொரு கணக்காக நீங்கள் சிம்பிளாக போட்டு பார்த்துக்கிட்டா தான் கணக்குகள் செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 மார்க் கணக்காகவும் கேட்கலாம், தனித்தனியாக கேட்டால் 3 மார்க் கணக்குலையும் 2 பேரேடு கணக்கையும் கேட்கலாம். 5 மார்க்கில் கேட்கறது இறுதி கணக்கு தயார் செய்யறதுக்கு ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையினுடைய பயிற்சி கணக்கில் எடுத்துக்கணக்கு மாணவர்கள் செஞ்சு வைங்க. இருந்தாலும் பயிற்சி கணக்கில் ஒரு மாடலை செஞ்சோம்னா உங்களுக்கு பின்னாடி தொடர்படிக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக 13வது கணக்கை நான் எடுத்தது. இன்னொரு முறையில் வந்து மொத்த விற்பனையை கணக்கிடவும் அதில் கடனாளிகள் சம்பந்தப்பட்ட ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க. அதோடு
2018 ஏப்ரல் 1 கடனாளி, இது துவக்கம். அதே மாதிரி 2018 ஏப்ரல் 1 அன்று பெறுதற்குரிய மாற்று சீட்டு 60,000. கடனாளியிலிருந்து பெற்ற ரொக்கம் பெறுதற்குரிய மாற்று சீட்டுக்கு பெற்றது வாராக்கடன். இந்த வாராக்கடன் வருகிற போது கொடுத்த கடன் திரும்ப வராது என்று உறுதியாக தெரிந்தால் அது வாராக்கடன். இதுவும் கடனாளிகளுக்கு நம்ம கழிக்க வேண்டிய தொகை, திரும்ப பணம் வராது. பெறுதற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? மாற்று சீட்டு வாங்கியிருப்போம், திரும்ப மறுபடியும் அனுப்பியிருப்போம், அதை வங்கிக்கு போய் கேன்சல் ஆகி போயிருக்கும். உள் திருப்பம்னா என்ன அர்த்தம்? விற்பனை திருப்பம். அதாவது வித்த பொருள் ஏதேனும் குறைபாடு வருமானம் திரும்ப வந்து அது உள் திருப்பம் சொல்லுவோம். 2019 மாற்று சீட்டு 2019 18 தொடக்கம் 19 இறுதி. இதுல ரொக்க விற்பனை கவனமாக எடுக்கணும். கணக்கெட்டில் ரொக்க விற்பனை கொடுத்துருக்காங்க. இந்த ரொக்க விற்பனை எங்கே வரும் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா கடனாளிகள் கணக்கு என்பது கடனுக்கு இருக்கிறது. கடன் விற்பனையை தயார் செய்வதற்கு நம்ம கடனாளி கணக்கு போடணும், கண்டுபிடிக்கணும். அப்போ ரொக்க விற்பனை என்பது எந்த ஏட்டிலிருந்து எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் ரொக்க ஏட்டிலிருந்து எடுப்பதுதான் ரொக்க விற்பனை. அப்போ இந்த ஏடு ரொக்க ஏடு என்பது நமக்கு இந்த கணக்கில் கிடையாது. அப்போ ரொக்க விற்பனை இதில் வராது. எப்போனா கடனாளி கணக்கில் கடன் விற்பனையை கண்டுபிடிச்ச பின்னாடி மொத்த விற்பனை எவ்வளவு என்பதை கீழே காட்டணும். இது இறுதி கணக்கு போடுகிற போது எப்படி பயன்படுகிறது நான் இப்போது சொல்லிடுறேன். இறுதி கணக்கு போடுகிற போது வியாபார கணக்குடைய வரவு பக்கத்தில் விற்பனை இருக்கும். அதுல கடன் விற்பனை ரொக்க விற்பனை ரெண்டையும் சேர்த்து இன்னொரு கணக்கில் போட்டு கூட்டி போடணும். அங்கே மறந்துடக்கூடாது. அவை விற்பனை என்பது ரொக்க விற்பனை கடன் விற்பனை இரண்டும் சேர்ந்ததுதான் விற்பனை. இதை வைத்து நாம் பார்க்கும்போது முதல்ல பெறுதற்குரிய மாற்று சீட்டை போடணும். ஏன்னா அப்பதான் மாற்று சீட்டுக்கு எவ்வளவு பணம் பெறப்பட்டது, மாற்று சீட்டு ஏற்கப்பட்டது எவ்வளவு என்பது தெரியும். இப்ப இதுல கடனாளி பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கும் கடனாளிகள் கணக்கும் இரண்டுமே சொத்து கணக்கு வகையை சார்ந்தது, நமக்கு வர வேண்டிய பணம். அதனால தொடக்க இருப்பு இப்போ முதல்ல பெறுதற்குரிய மாற்று சீட்டை பாருங்க. பற்று அதாவது தொடக்க இருப்பு சொத்து கணக்காக இருந்தால் எப்பொழுதுமே அது பற்று இருப்பை தான் காட்டும். இது பற்று வரவு இரண்டு பக்கங்களை கொண்டது. இருப்பு கீக்கோ பற்று பக்கம் போட்டுங்க. தொடக்க பெறுதற்குரிய மாற்று சீட்டு இருப்பு கீக்கோ போட்டுங்க 60,000 ரூபாய். அப்ப இங்க தொடக்கம் அப்படின்னா இறுதி வரவு. அப்ப இறுதி மாற்று சீட்டு எவ்வளவு பாருங்க, 90,000 ரூபாய். 2019 மார்ச் 31 90,000. இந்த மாற்று சீட்டு இதை எதுக்கு இந்த கணக்கு கண்டுபிடிக்கணும்னா கடனாளிகளிடமிருந்து எவ்வளவு மாற்று சீட்டு தொகை பெற்றோம் என்பதை கண்டுபிடிப்பதற்கான நாம் செய்யக்கூடிய கணக்கு. அப்ப மாற்று சீட்டு வாங்கின பின்னாடி அந்த மாற்று சீட்டுக்கு ரொக்கம் எவ்வளவு பெற்றோம் என்பது ரொக்க கணக்கு 1,60,000. இதை பதிவாக கூட சொல்லி பார்க்கணும். பணம் வந்து ரொக்க கணக்கு பட்டு பெறுதற்குரிய மாற்று சீட்டு வரவுல ரொக்கம் போடுறோம் 1,60,000. இன்னொன்று பற்பல கடனாளிகள் மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது கேன்சல் ஆயிடுச்சுன்னா யார்கிட்ட கொடுத்துருவோம்? கடனாளிகிட்ட வரும் மாற்று சீட்டு திரும்ப அவருக்கே போயிடும். அப்ப கடனாளிகள் கணக்கு பட்டு பெறுதற்குரிய மாற்று சீட்டு வரவு பக்கத்தில் பற்பல கடனாளிகள் மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது கேன்சலேஷன் 15,000. அவ்வளவுதான். இது வந்து என்ன இறுதி போட்டாச்சு. அப்போ மாற்று சீட்டு அவ்வளவுதான் ஓவர். அப்போ இதை கூட்டி வரவு பக்கம் கூட்டி இந்த தொடக்க இருப்பை கழிச்சிங்கன்னா பேலன்ஸ் தொகை என்ன வருகிறது? 2,65,000 வரவு தொகை வந்து ஆரம்ப இருப்பு 60,000 கழிச்சிங்கன்னா 2,05,000 ரூபாய் பற்பல கடனாளிகள். இது மாற்று சீட்டு கடனாளிகளுக்கு வந்து பெற்றது. அப்ப இந்த தொகை கடனாளிகள் கணக்கு கொண்டு வரணும். அப்ப கொண்டு வர்றதுக்காக தான் முதல்ல பெறுதற்குரிய மாற்று சீட்டை போடுறோம். இதற்கு அடுத்ததாக கடனாளிகள் கணக்கு, இதுவும் அதே போன்றுதான். கடனாளிகள் முழு சொத்து கணக்கு ஆரம்ப இருப்பு பட்டிருப்பு இருப்பு கீக்கோ 2,50,000 ரூபாய் கடனாளிகளுடைய தொடக்கம். அப்ப இறுதிங்கிறது இங்க உண்டான 2,40,000 இறுதி கடனாளி. கடனாளிகள் வந்து எப்ப ஆரம்ப இருப்பு எவ்வளவு கடனாளி தொகை இருக்கிறதோ அந்த பக்கம் தான் கடன் விற்பனையை சேர்த்துப்போம் மொத்த தொகை. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த கடன் விற்பனையை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்க கணக்கு கொடுத்துருக்கிறது. இப்ப கடனாளிகள் வந்து பெற்ற ரொக்கம் எப்படி மாற்று சீட்டுக்கு பெற்றமோ அதே மாதிரி கடனாளிகள் வந்து பெற்ற ரொக்கம் அங்கே கணக்கெட்டு 7,75,000 ரூபாய் கொடுத்து 7,25,000 விற்பனை இருந்து. அப்ப இந்த சைடு விற்பனைனா விற்பனை திருப்பத்துக்கு நம்ம கொடுத்திருப்போம், அது கழிச்சிடும். விற்பனையில இருந்து எவ்வளவு தொகை இருக்குது. வாராக்கடன் கொடுத்த காசு நமக்கு திரும்ப வராது. அப்ப வராதுன்னா அது வாராக்கடன் விற்பனையில இருந்து கட்டாயமாக கழிச்சாங்கன்னா அந்த தொகை வராது. 30,000 ரூபாய். இப்ப பெறுதற்குரிய மாற்று சீட்டு பாத்தீங்க, பெறுதற்குரிய மாற்று சீட்டை கேன்சல் பண்ணிட்டா கடனாளிக்கு போயிருக்கு. கடனாளி கணக்கு பட்டு பெறுதற்குரிய மாற்று சீட்டு கடனாளி கணக்கு பட்டு பக்கத்துல பெறுதற்குரிய மாற்று சீட்டு 5,000 ரூபாய் கேன்சலேஷன். அப்ப எவ்வளவு தொகை மாற்று சீட்டு பெற்றோங்களுக்கு இந்த பேலன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கண்டுபிடிச்ச தொகை தான்
பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு பற்று கடனாளிகள் கணக்கு. அப்ப கடனாளிகள் வரவு பக்கத்தில் பெறுதற்குரிய மாற்று சீட்டுக்கு பெற்றது 2,05,000. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கணக்கு 2,05,000 இதை போட்டீங்கன்னா இதை கூட்டி கழிங்க. இப்போ கடன் உட்பட இருக்கும். இதை போட்டீங்கன்னா 12,50,000 வரவு பக்கம். பற்று பக்கத்தில் 2,65,000 வருது. இந்த மொத்த தொகையிலிருந்து 2,65,000 கழிச்சா 9,85,000 கடன் உட்படை. அப்போ கடன் உட்படை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரொக்க உட்படை எங்கே இருக்கு? அப்போ மொத்த உட்படை எவ்வளோ கணக்கெட்டில் கேட்டுக்கிறதுனால கடன் உட்படையும் அந்த ரொக்க உட்படையும் இந்த 2 ஏட்டில் கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா ரொக்கம் சார்ந்த ஏடு, இது ரெண்டுமே கடன் சார்ந்த. அப்போ ரொக்க உட்படையில இந்த கடன் உட்படையோட கீழே கூட்டி காட்டணும். ஏன் காட்டணும் அப்படின்னா இதுதான் இருப்புநிலை குறிப்புல வியாபார கணக்குல இறுதி கணக்குல வியாபார கணக்கில் வரவு பக்கம் வரக்கூடிய தொகை. இதுக்கு இதே மாதிரி தான் செலுத்தக்கூடிய மாற்று சீட்டு வரக்கூடியது. அடுத்த